Question கவனிங்கப்பா. A and B can separately do a piece of work in 20 days and 15 days respectively. They worked together for 6 days, after which B was replaced by C. If the work was finished in next 4 days, then the number of days in which C alone would the work will be. என்ன கேட்டிருக்காங்கன்னா A வந்து ஒரு ஒர்க்கை 20 டேஸ்ல இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணா 20 டேஸ்ல முடிப்பாங்க. அதே ஒர்க்கை B வந்து இண்டிவிஜுவலா 15 டேஸ்ல முடிப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 6 டேஸ் ஒர்க் பண்றாங்க. அதுக்கு அப்புறமா B வந்து வெளியே போயிருக்காங்க. அதுக்கு பதிலா C உள்ள வராங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4 டேஸ்ல டோட்டல் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுது. அப்படின்னா C இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம டோட்டல் ஒர்க்க வந்து 100% எடுத்துக்கிறோம். டோட்டல் ஒர்க் வந்து 100%. ஓகேங்களா? சோ A வந்து 20 டேஸ்ல இண்டிவிஜுவலா முடிப்பாங்கன்னா 1 டே பாத்தீங்கன்னா 100/20 போட்டீங்கன்னா 1 டே அவரோட ஒர்க் வந்து 5% இருக்கும். ஓகேங்களா? அதே ஒர்க்க B வந்து 15 டேஸ்ல முடிக்கிறாருன்னா 1 டே பாத்தீங்கன்னா 6 2/3. ஓகேங்களா? 100/15 போட்டீங்கன்னா 6 2/3% ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 6 டேஸ் ஒர்க் பண்றாங்க. அதுக்கு அப்புறம் B வெளியே போயிடுறாரு. ஓகேங்களா? அப்புறம் C உள்ள வராங்க. நெக்ஸ்ட் 4 டேஸ்ல ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுது. ஆக மொத்தம் A வந்து 10 டேஸ் ஒர்க் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? A வந்து 6 பிளஸ் ஒரு 4 10 டேஸ் A ஒர்க் பண்ணிருப்பாங்க. சோ 1 டே 5% னா 10 டேஸ் பாத்தீங்கன்னா 50% A கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து B பாருங்க 6 டேஸ் ஒர்க் பண்ணிருக்காரு. சோ 1 டேக்கு 6 2/3 னா 6 டேஸ் 6 6 ஆர் 36 6 into 2/3 வந்து ஒரு 4% வரும். ஆக மொத்தம் ஒரு 40% ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப பேலன்ஸ் இருக்கு 10% தான் யார் ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னா C ஒர்க் பண்ணிருப்பாங்க அந்த 4 டேஸ்ல. ஓகேங்களா? சோ C இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ண எவ்வளவு நாள் ஆகும் கேக்குறாங்க. சோ அப்ப 10%க்கு 4 டேஸ் ஆகுதுன்னா 100% இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ண எவ்வளவு நாள் ஆகும்? சோ 0 0 கேன்சல் பண்ணீங்கன்னா 40 டேஸ். ஓகேங்களா? சோ C வந்து இண்டிவிஜுவலா 40 டேஸ்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.